Hi students, welcome to CMOS classes. Application of partial differential equation. இங்கே ஒரு 2-dimensional heat equation ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்ன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. A square plate bounded by the lines x is equal to 0, y equal to 0, x equal to 20 and y equal to 20. Its faces are insulated. The temperature along upper horizontal edges given by u of x comma 20 is equal to x into 20 minus x. 0 less than x less than 20, while other edges are kept at 0 degree centigrade. Find the steady state temperature at any point of the plate. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின். முதல்ல இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்றது தெரிஞ்சுப்போம். அப்புறமா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு ஸ்கொயர் பிளேட். நான் எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 0. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் ஒய்யோட வேல்யூ இது பேசிக்காக இருக்கிற ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ். இப்போது இந்த கொடுத்துருக்கிற இந்த ஸ்கொயர் பிளேட்டை ட்ரா பண்ணணும். எக்ஸ் 0 ஒய் 0. சப்போஸ் இந்த லைன் வரும். எக்ஸ் 20. சப்போஸ் இந்த பாயிண்ட்டை நான் 20ன்னு எடுத்துட்டேன். த்ரூ திஸ் லைன் எக்ஸோட வேல்யூ 20. சிமிலர்லி இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துட்டேன்னா த்ரூ திஸ் லைன் ஒய் வேல்யூ 20. இப்போ இந்த ஸ்கொயர் பிளேட்டில் தான் இந்த அப்பர் ஹரிசாண்டல், இதான் அப்பர் ஹரிசாண்டல் லைன். இதோட டெம்பரேச்சர் எப்படி கொடுத்துருக்கு. மீதி எல்லா இடத்துலையும் இனிஷியலாக டெம்பரேச்சரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 0 டிகிரின்னு வச்சுருக்காங்க. இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அட் டைம் டீயில். இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். இப்போ இதை தான் நம்ம போடணும். இது 2 டைமென்ஷன்றதுனால நான் ஹீட் ஈக்குவேஷனில் 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக நான் ப்ராப்ளத்தை எப்படி போடுவேன்னா, ஜென்ரல் வேல்யூவுக்கு போட்டு அதுக்கப்புறம் பர்டிகுலர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அதனால் நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 20, அந்த 20 எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லுக்கு பதிலாக 20 போட போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது 2 டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் கார்ட்டீசியன் ஹீட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணால் 3 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வரும். The possible solutions are u of x comma y is equal to a e power px plus b e power minus px into c cos py plus d sin py வரணும். இல்லைன்னா அடுத்த சொல்யூஷன் u of x comma y is equal to a cos px plus b sin px into c e power minus py c e power py plus d e power minus py. மூணாவது சொல்யூஷன் u of x comma y is equal to ax plus b into cy plus d. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இந்த 3 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் தான் வரும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்ஸில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நான் இங்கே இந்த ப்ராப்ளத்துக்கு எது கரெக்ட் சொல்யூஷன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸில் எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸில் ஈக்குவேஷன் வந்ததுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸில் இருக்கிறது சொல்யூஷனாக இருக்கும். அதாவது ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் இன்ட்டு சி இ பவர் பிஒய் ப்ளஸ் டி இ பவர் மைனஸ் பிஒய் கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் ஒயில் இருந்ததுன்னா
yல இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும், இது கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் இது கரெக்ட் சொல்யூஷன். ஸோ ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடியே இது கரெக்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இந்த ப்ராப்ளத்துக்கான பவுண்டரி கண்டிஷன்ஸை நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு இதை நான் கண்டிஷனை எப்படி எழுதுறேன்னா, மொத்தம் 4 கண்டிஷன் இருக்கும். 4 கண்டிஷனில் இந்த கண்டிஷனை ஈஸியாக எழுதுறதுக்கான டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். எதை ஈக்குவேஷனில் கொடுத்துருக்குறாங்களோ அது கடைசி கண்டிஷன். அதாவது u of x, 20 கொடுத்துருக்கு, அப்போ அதுதான் லாஸ்ட் கண்டிஷன். இங்கே 20யை நம்ம வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா எல்லுன்னு எடுத்துருக்கோம். அதனால் இப்போ எப்படி எழுதிக்கலாம், u of x, l is equal to x இன்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் 20 மைனஸ் எக்ஸு. ஆனால் 20யை நம்ம எல்லுன்னு எடுத்ததுனால இது எப்படி எழுதிக்கலாம், x இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் கடைசி பவுண்டரி கண்டிஷன். இப்போ மூணாவது பவுண்டரி கண்டிஷன் என்னென்னா, இதே எக்ஸுக்கான கண்டிஷனை எழுதணும். அதாவது இங்கே y வேல்யூ வந்து எல்லுன்னு மாறுது, அப்போ y வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது என்னன்னு எழுதணும். இங்கே 4 பவுண்டரி கண்டிஷன். என்ன பவுண்டரி கண்டிஷன், x0 x எல்லில், y0 y எல்லில். இப்போ y எல்லில் எழுதிட்டோம், இப்போ y 0ல் எழுதணும். இங்கே y ஈக்குவல் டு எல்லில் 4th கண்டிஷன் எழுதுனதுனால y ஈக்குவல் டு 0 வந்து 3rd கண்டிஷனாக மாறும். அப்போ u of x, 0 டெம்பரேச்சர் அதர் எண்ட்லலாம் 0, அதனால் தட் இஸ் 0. இப்போது செகண்ட், இது ரெண்டும் yக்கான கண்டிஷன், y0 yl எழுதிட்டோம். அதே மாதிரி இப்போது x0 xlக்கு எழுதணும். இங்கே u of l, y ஈக்குவல் டு 0 இது செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் u of 0, y ஈக்குவல் டு 0. இதான் பவுண்டரி கண்டிஷன். இந்த பவுண்டரி கண்டிஷனை இப்படி எழுதணும். இப்படி இந்த பவுண்டரி கண்டிஷனை எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் பிகம் ஸோ ஈஸி. ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸில் வந்ததுன்னா எக்ஸில் நம்ம என்ன சொல்யூஷன் ட்ரிக்னாமெட்ரியில் எழுதணுமோ அதை இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக எழுதிக்கணும். எழுதிட்டு சால்வ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம், பேஸ்ட் ஆன் த பவுண்டரி கண்டிஷன் the correct solution is given by u of x, y is equal to a cos px plus b sin px into c e power py plus d e power minus py. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதின 4 பவுண்டரி கண்டிஷனை இந்த சொல்யூஷனில் அப்ளை பண்ணி ஏபிசிடி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இப்போது அப்ளை ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன், u of 0, y is equal to 0. இதை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி நான் போட்டோம்னா we get u of 0, y is equal to xக்கு பதிலாக 0 போடணும். அப்படி நான் 0 போட்டோம்னா cos 0 1 ஆகிடும். இப்போ 1 into a, ஏன்னு இங்கே வரும். இங்கே sin 0 0, 0 into b 0 ஆகிடும். அப்போ a plus 0 ஏன்னு வரும். ஸோ a into yக்கு பதிலாக y தான் போடணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். c e power py plus d e power minus py is equal to 0ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 term equal to 0. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 0 வந்ததுன்னா நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் மஸ்ட் பி 0. அப்படின்னா இங்கே 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணி 0 வருது. இந்த டேர்ம் 0 வரதுக்கான பாசிபிள் இல்லை, ஏன்னா இது 0ன்னா மொத்தமாகவே 0 ஆகிடும். அப்படி 0 ஆச்சுன்னா தட்ஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். அதனால் இந்த டேர்ம் 0 ஆகாது. இதில் இருந்தப்போ இதுதான் 0. திஸ் இம்ப்ளைஸ் தட் a ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணி. இப்போ அதை தூக்கின்னு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் a equal to 0 in 1, we get என்ன வரும், u of x, y is equal to b sin px. என ஏக்கு 0 போட்டது மொத்த டேர்மும் 0 ஆகிடும். இன்ட்டு c e power py plus d e power minus py. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை த கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன, u of l, y equal to 0. இதான் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன். இதை செகண்ட் ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணால் we get என்ன பண்ணணும்,
எக்ஸுக்கு பதிலாக எல், ஒய்க்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனில். அப்படி நம்ம போட்டோம்னா u of l, y is equal to b sin pl வரும் into c e power py plus d e power minus py, that is equal to 0. இப்போ இங்கே பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 term equal to 0 வருது. இப்போ தான் ஆர்கியூ பண்ணோம். அப்போ அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இது 0 இல்லைன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. This implies that either b equal to 0 or sin pl is equal to 0. இப்போ ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். if b 0ன்னு போடுவோம். if b equal to 0னா again u of x, y equal to 0ன்னு வருது, which is a trivial solution. அதனால் b not equal to 0. This implies that sin pl is equal to 0ன்னு வரும். இப்போ இதிலிருந்து நம்ம வந்து p வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இங்கே நம்பர், யூ கேனாட் ஃபைண்ட் வேல்யூஸ். அப்போது இதுக்கான ஜென்ரல் ட்ரிக்னாமெட்ரிக் சொல்யூஷனை எழுதணும். sin n pi ஆல்வேஸ் 0. அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்? sin pl is equal to sin n piன்னு எழுதிக்கலாம். This implies that pl is equal to n pi, or from this p is equal to n pi by l ன்னு எழுதிக்கலாம். இப்போ நான் p வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ p equal to n pi by l ன்னு செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் we get என்ன வரும்? u of x, y is equal to b into sin n pi x by l into c e power n pi y by l plus d into e power minus n pi y by l அப்படின்னு வரும். இப்போ இதுதான் சொல்யூஷன். இதில் தேர்ட் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளையிங் தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன வரும்? முதல் ரெண்டு எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். இப்போ மூணாவதுல ஒய்க்கு பண்ணணும். அதாவது u of x, 0 equal to 0. இதை நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் u of x, 0 is equal to b into sin n pi x by l. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் எழுதணும், அதனால் அப்படியே வருது. இங்கே ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா e பவர் 0ன்னு வந்துடும். இங்கேயும் e பவர் 0. e பவர் 0வோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே என்ன வரும்? c ப்ளஸ் இந்த இடத்துல dன்னு வரும். that is equal to 0. again ப்ராடக்ட் ஆஃப் 3 term equal to 0, b not equal to 0ன்னு பார்த்துட்டோம். sin n pi x by l எல்லா வேல்யூவோட xக்கும் 0 ஆகாது. therefore this implies that c plus d is equal to 0. this implies that d is equal to minus c. நான் dக்கு பதிலாக என்னன்னு போடலாம்? மைனஸ் சின்னு எழுதலாம். இப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதில் dக்கு பதிலாக மைனஸ் சி போடுறேன். சப்ஸ்டிடியூட்டிங் d ஈக்குவல் டு மைனஸ் சி இன் தேர்ட் ஈக்குவேஷன் போட்டோம்னா we get இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். u of x, y is equal to b into sin n pi x by l. இது எப்படி மாறிடும்? c into e power n pi y by l அப்படியே வரும். இங்கே மைனஸ் சி இன்ட்டு e power minus n pi y by lன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலையும் எதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம்? சியை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா this is equal to bc into sin n pi x by l. இங்கே e power n pi y by l minus e power minus n pi y by lன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலான்னு பாருங்கள். this is equal to bc into sin n pi x by l e power x minus e power minus x 2 into sin hxன்னு எழுதலாம் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into sin h of n pi y by lன்னு எழுதிக்கலாம். இப்போ இதிலிருந்து இந்த 2bcயை I can write bn into sin n pi x by l into sin h n pi y by lன்னு எழுதிக்கலாம். where bn is equal to 2bc. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 3 பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி we arrived this. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4th
கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா, இங்கே நம்ம இதை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தான் எழுதியிருக்கோம். ஜென்ரலானா 0 to Lல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எழுதணும். அப்போது இதோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி வரும்? u of x, y is equal to summation n is equal to 1 to infinity bn into sin n pi x by L sin h n pi y by L ன்னு வரும். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ நான் 4வது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி bnோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுவரையும் சேமாக இருக்கும். 4வது கண்டிஷன் மட்டும்தான் குவெஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரி, இப்போது அப்ளை 4th பவுண்டரி கண்டிஷன் u of x, L 20 நம்ம Lன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு x into L minus x in 4. we get u of x, L yக்கு பதிலாக நம்ம L போட்டோம்னா we get summation n is equal to 1 to infinity bn sin n pi x by L into இங்கே yக்கு பதிலாக L போட்டோம்னா sin h n pi வரும். அதுதான் ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். that is equal to u of x, Lோட வேல்யூவை நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? x into L minus xன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு ஃபைண்ட் bn வேல்யூ. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் இருந்ததுன்னா முதல்ல அதை ட்ரிக்னாமெட்ரிக்கு மாற்றணும். அப்போது எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு மாற்றணும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரீஸாக நான் மாற்றலாம். ஸோ அப்போ bnனை கண்டுபிடிக்கிறதுக்கு f of x, இதை f of xன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸாக மாற்றி எழுதலாம். ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா f of x is equal to summation n equal to 1 to infinity bn into sin n pi x by L. இப்போ பார்த்தீங்கன்னா 5th and 6th equationலேருந்து bn sin n pi is equal to small bn வரும். இதில் bn is equal to formula 2 by L 0 to L f of x into sin n pi x by L into dx. இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எல்லோட வேல்யூ 20. இங்கே பார்த்தீங்கன்னா bn sin n pi hோட வேல்யூ தான் bn. ஸோ bnனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை 1 by sin h n pi ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதை ரெண்டாவது விஷயமாக இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த f of xக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 20க்கு பதிலாக நம்ம வந்து L வச்சுருக்கோம். அப்படி நான் எழுதணும்னா bn is equal to 2 by L integral 0 to L. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 20யை Lன்னு Lx minus x squared எழுதிடலாம் இன்ட்டு sin n pi x by L இன்ட்டு dx. நமக்கு தெரியும், இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருதோ அதை யூன்னு எடுத்துக்கணும். இப்போ யூவை வந்து இங்கே Lx minus x ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u dash that is equal to L, ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் பண்ணால் 2xன்னு வரும். இப்போ அடுத்த டிஃப்ரென்சியேஷன் u double dash is equal to, இதை பண்ணால் Lஐ பண்ணால் 0, இந்த மைனஸ் சைன் அப்படி எழுதியிருக்கேன், 2xஐ பண்ணால் 2ன்னு வரும். ஸோ 0 minus 2 that is equal to minus 2. அகெயின் தேர்ட் டெரிவேட்டிவில் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு, தட் வில் பிகம் 0. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை டிவின்னு எடுத்துக்கிட்டு v1 v2 v3 கண்டுபிடிக்கணும். என்னங்க u3 u ட்ரிபிள் டேஷ் வரையும் வந்திருக்கிறதுனால அங்கே v3 வரையும் கண்டுபிடிக்கணும். v1 is equal to integral of this, integral of sin n pi x by L into dx. நமக்கு தெரியும் integral of sin nx dx is equal to minus cos nx by n. அப்படின்னா மீனிங் என்ன? இங்கே மைனஸ் காஸ் n pi x by L எழுதிட்டு x கூட என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ டினாமினேட்டரில் n pi by Lன்னு வரும். இப்போ அகெயின் v2 இதை இன்டகிரேட் பண்ணணும். எழுதணும்னா we get cos இன்டகிரேட் பண்ணால் அதே மாதிரி தான், integral of cos nxக்கு sin nx by n. இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன்.
இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கும். மைனஸ் சைன் n pi x by l டிவைடட் பை எக்ஸ் கூட என்ன இருக்கோ அது கீழே எழுதணும். ஆல்ரெடி n pi by l இருக்கு, அகெயின் இன்னொரு n pi by l வரும். ஸோ அப்போ இது n pi by l தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அடுத்தது v3 ஈக்குவல் டு இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ தான் பார்த்தோம் சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் வரும் காஸ். அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் n pi x by l பை எக்ஸ் கூட இருக்கிறத எழுதணும். n pi by l வரும். ஆல்ரெடி n pi by l த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே என்ன மாறிடும், n pi by l தி ஹோல் கியூப்னு எழுதும். இப்போது பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா வந்து integral u dv is u v1 minus u dash v2 plus u double dash v3 etc. இப்படி போகும். இப்போ u v1 அந்த டேர்மை எழுதிடுறேன். வெளியே 2 by l இருக்குது. u இதை தான் வச்சுருக்கோம். v1 இன்டகிரேட் பண்ணது அதை எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் u dash v2. u dashனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன எழுதணும், l minus 2xன்னு வருது. அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் n pi x by l by n square pi square by l square. இதுக்கு லிமிட் 0 to l. ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2. அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் காஸ். அப்போ எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு காஸ் n pi x by l by n cube pi cube by l cube. லிமிட் 0 to l. அவ்வளோதான். இப்போது லிமிட் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணணும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது முதல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். எஸ்பெஷலி சைன் இருக்கும் பொழுது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக எல் போட்டோம்னா சைன் n பைன்னு வரும். சைன் n பை வேல்யூ 0. அப்போ அப்பர் லிமிட் வந்து இங்கே 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். சிமிலர்லி லோயர் லிமிட்டை நான் இங்கே அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா சைன் 0. சைன் 0வோட வேல்யூ வந்து 0. அப்போது லோயர் லிமிட்டும் 0 ஆகிடும். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இதோட வேல்யூ வந்து 0 போகுது. இப்போ மீதி எல்லாம் காஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். இந்த வெளியே இந்த 2 by l அப்படியே வச்சுக்கிறேன். இப்போமே லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் டேர்மையும் டினாமினேட்டரையும் வெளியே எடுத்துருவோம். அப்படி நான் வெளியே எடுத்துட்டா 1 டிவைடட் பை n pi by l, இந்த l மேலே போயிடும். இப்போ மைனஸ் l by n பைன்னு எழுதிக்கலாம். இப்போ அப்பர் லிமிட்டை நான் போட போகிறேன். எக்ஸ்க்கு பதிலாக l போட்டேன்னா l ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர்னு வரும். தட் இஸ் 0. 0 இன்ட்டு எனிதிங் தட் இஸ் 0. அதனால் இங்கே 0ன்னு வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக 0 போடுறோம். இங்கே 0 போட்டால் இதுவும் 0 ஆகிடும். மைனஸ் இங்கே 0 போட்டால் இதுவும் 0 ஆகிடும். இப்போ 0 இன்ட்டு அகெயின் 0 எனிதிங் we get 0. ஸோ இது 0ன்னு மாறிடுது. ஆல்ரெடி இந்த டேர்ம் 0ன்னு பார்த்துட்டோம். இங்கே அதே மாதிரி டினாமினேட்டர் டேர்மை வெளியே எடுத்துட்டுனா மைனஸ் 2l cube by n cube pi cube இன்ட்டு அப்பர் லிமிட்டை எக்ஸ்க்கு பதிலாக l போட்டோம்னா l கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் n பைன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா திஸ் இஸ் காஸ் 0. இப்போது இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம்னா இது மொத்த டேர்மும் 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி வரும், 2 by l இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 2l cube by n cube இன்ட்டு pi cube. காஸ் n பையோட வேல்யூ மைனஸ் 1 power n மைனஸ் காஸ் 0 வேல்யூ வந்து 1. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம், இந்த l cube ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 4l ஸ்கொயர் பை n cube pi cube இன்ட்டு மைனஸ் 1 power n மைனஸ் 1ன்னு வரும். இப்போது இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 4l ஸ்கொயர் பை n cube pi cube. இப்போ இது வந்து 2 வேல்யூ எடுக்கும். ஏன்னா மைனஸ் 1 power nன்னு இருக்குது. மைனஸ் 1 power ஈவன் நம்பர் வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். ஏன்னா என்னக்கு என்ன ஈவன் நம்பர் போட்டினாலும் மைனஸ் 1 power ஈவன் நம்பர் தட் வேல்யூ பிகம் ப்ளஸ் 1. அப்போ இது எப்படி மாறிடும், 1 minus 1. 1 minus 1 வந்து 0. இப்போ 0 if n is even. இதே if n ஆடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் 1 power any odd number that will become minus 1. அப்போ மைனஸ் 1 minus 1 மைனஸ் 2ன்னு வரும் if n is odd. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், this is equal to
இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஈவன் இருக்கும்போது 0 ஆகிடுது, அதனால் அது தேவையில்லை. 8l² / n³ if n is an odd number, அதாவது 1 3 5 எக்ஸெட்ரா. இப்போ நான் ஸ்மால் bn வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கேபிட்டல் bn வந்து 1/sin hn pi into bn வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு வேறு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி எல்லுக்கு பதிலாக 20 போடுவோம். போட்டோம்னா the general solution டைரெக்டாக எழுதிடுறேன். u of x, y is equal to summation n is equal to 135 to infinity. இங்கே என்ன வரும்? முதல்ல 1/sin hn pi எழுதிடுறேன். இப்போ எல்லுக்கு பதிலாக 20 நான் போடணும். போட்டோம்னா 20 square 400 400 into 8 3200. அப்போ 3200/n³ pi cube into sin n pi x/20 sin hn pi y/20 வரும். இதுதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.